நான் இங்கே வந்து நிற்கிறதே பெரிய விஷயம். பேசலாம் சொல்லிட்டாங்க. எனக்கு ஐ டோன்ட் நோ இஃப் ஐம் அதுக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. பட் ரொம்ப தேங்க்ஸ். இப்போது வெறும் ட்ரெய்லர் தான் வந்திருக்கு. நான் ரொம்ப பேசிட்டேன்னா நல்லா இருக்காது. இன்னும் நிறையா பேச போகிறேன். நிறையா நாள் இருக்குது. இன்னும் போஸ்ட்டே ஆரம்பிக்கல. எனக்கு பயமாக இருக்குது. 1 வீக்கில் ஷூட் முடிஞ்சு உடனே ட்ரெய்லர் கட் பண்ணிட்டோம். இங்கே இது வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரே விஷயம் தான், இது வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு 1% பிடிச்சிருந்தாலும் அதுக்கு இந்த டீம் தான் காரணம். அது கொஞ்சம் பிடிக்கலனா அது நான் தான் காரணம். ஏன்னா எனக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸோட அவங்களுக்கு தான் ஜாஸ்தி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு லைக் திஸ் அண்ட் செலிப்ரேட் திஸ், ப்ளீஸ் செலிப்ரேட் இட் ஃபார் த டீம் அண்ட் their efforts in the production house, பிகாஸ் அவங்க இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. தேங்க்யூ. நான் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் நிறையா பேசுகிறேன். இப்போ எனக்கு எதுவும் பேச தோணலை. தேங்க்யூ ஸோ மச். வேறு எதுவுமே இல்லை. எனக்கு ஐம் கிரேட்ஃபுல் ரைட் நவ், நத்திங் எல்ஸ். தேங்க்யூ. வீட்டில் அமைதியாக பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு புள்ள சொல்ல கேட்டு இருந்தவன். பட் இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் மூலமாக ஐ ஹேட் இட் அண்ட் ஐ ஹேட் த ரைட் டீம் ஹியர். ஸோ ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் சாதமாக வீட்டில் சின்ன டிவியில் மணிரத்னம் சார் படத்தையும் பாரதிராஜ் சார் படத்தையும் லிங்குசாமி சார் படத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கனவுல கூட சினிமான்ற ஒரு விஷயம் இங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அந்த கனவு எனக்கு நினைவாக இருக்குன்னா இன்றைக்கே எனக்கு அது கனவு மாதிரி தான் இருக்குது. உண்மையிலே ஐ ஹாவ் நத்திங் டு ஸ்பீக். பட் இது எல்லா கனவையும் நினைவாக்கிறதுக்கு ஃபிலிம்ஸ்க்கு வந்து கல்ராமன் சார் இல்லைன்னா இங்கே அந்த விஷயம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா படம் பணம் இது ரெண்டுமே வந்து சேர்ந்த ஒரு விஷயம். அது நல்லபடியாக போச்சுன்னா எல்லாரும் பாராட்டுவாங்க. அது நல்லபடியாக போகலன்னா யாருமே பாராட்ட மாட்டாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பயங்கரமான உழைப்பு இருக்குது. அந்த உழைப்புக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஃபிலிம்ஸாக பார்க்கும்போது 2 ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்டு மேயாதமான், லைக் கார்த்திக் சார் ரத்னகுமாரோட டைரக்டரோட. அண்ட் the second film is of course தங்க முட்டை போடுற மாதிரி கார்த்திக் சுப்ராஜை வச்சுட்டு கார்த்திக் சுப்ராஜ் வச்சு படம் எடுக்கலைன்னா அப்புறம் எதுக்கு நாங்கள் ஸ்டோன் பெஞ்ச் கம்பெனியாக இருக்கணுன்றதுக்காக கார்த்திகோட டைமில் பிரபுதேவா சாரோட டைம் கொடுத்ததுனால கார்த்திக் அண்ட் பிரபுதேவா சார் were able to come around with Thiru sir cinematography and Santosh Narayan's musical. So I'm sure both these films are going to do justice to whatever we have done, to the team, to the business, and as well as to the people who are going to watch it. ஸோ அது ரெண்டுத்தையும் ரிவீல் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் மேயாதமானோட டீசர் அண்ட் த ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் தோஸ் திங்ஸ் ஆர் கோனா பி ரிலீஸ். என்னோடய ப்ரொடியூசர் கார்த்திக் சுப்ராஜ் சார் பேசும்போது இந்த மைக் கொடுத்தாங்க. இதை எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நான் ஓதரலோடு நிற்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ இது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது. 2 கேள்வி என்னை ரொம்ப வருஷமாக கேட்டே இருந்தாங்க. எப்போ கல்யாணம், எப்போ படம் டைரக்ட் பண்ண போகிறேன்னு. ஃபஸ்ட்டு டைரக்டர் ரத்னகுமார் ஆகணும், அப்புறம் தான் கல்யாணம்னு சொன்னேன். அப்புறம் அம்மா அப்பாவுக்காக கல்யாணம் முடிச்சிட்டேன். இப்போது டைரக்டர் ரத்னகுமார்னு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அதுவும் முடிஞ்சிச்சு. நான் நிறையா பேசக்கூடாது. என்னோட பெரிய பெரிய ஜாம்பவான்கள் முன்னாடி இருக்கேன். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்கிட்ட ஏதாவது ஒரு சீனுக்கு இல்லை ஒரு லொக்கேஷனுக்கு ஒரு காஸ்டியூமுக்கு எதுக்காவது ஐடியாஸ் கேட்டோம், ரெஃபரன்ஸ் எடு அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிறவங்க படங்கள்லேருந்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அவ்வளோ நிறையா பண்ணியிருக்காங்க. ரத்ன சுருக்கமாக வசனங்கள் வச்சு மணிமணியாக படம் கொடுத்த மணிரத்னா சார் இருக்கார். போல்டான விமனை படங்களில் பார்க்க ஆரம்பிச்சது பாரதிராஜ் சார் படங்கள்லேருந்து தான். ஸோ பிரபுதேவா சாரோட டான்ஸ்க்காகவே சன் மியூசிக்கும் இசையறிவும் இன்னும் ஓடிட்டுருக்கு. சிக்கு புக்கில் ஆரம்பித்து ஷல்மார் வரைக்கும் சாரை நான் நிறையா ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். சுத்தமான டான்ஸ் வராது. எஜ்ஜஸ்ரியா சாரோட பெரிய ஃபேன் நான். அவரோட படங்களுக்கு கட்டடிச்சுட்டு பழக்கம் வந்து சார் படங்கள்லேருந்து ஆரம்பிச்சது. ஸோ மேயாதமானுக்கு வருவோம். அந்த ஸ்கிரிப்ட் கேட்டதும் ஜென்ரலாக ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் இதில் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ற கருத்துக்கள் இல்லாமல் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து இந்த படத்தை 10 மடங்கு நல்லா ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. என் ஹீரோ வைபவ் சொல்லி ஆகணும். இது வரைக்கும் பார்க்காத வைபவ் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஏதாவது ஒரு வகையில் அவர் புதுசாக தெரிவார். சீனுக்கு ஸ்கின் ஸ்கோர் பண்ணுவார். என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பூஜை போடும் போது பார்த்தேன் எல்லோரையும் ஒன்றா. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓடிக்கிட்டே இருந்தாங்க.
கார்த்திகேயன் சார், கல்யாண் சார், கார்த்திக் சுப்பராஜ் சார். ஸ்டோன் பெஞ்சில் பாரபட்சமே கிடையாது. அது சேர் கிடையாது, அடிச்சிக்க பெஞ்சு தான். எல்லாருமே சமமாக ட்ரீட் பண்ணுவாங்க. டைரக்டர் ரூம், அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூம்னு கூட கிடையாது அங்கே. எல்லோரும் ஒன்றா ஒரே குடும்பமாக இருந்து அந்த படம் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் படம் பார்க்கும் போதே தெரியும். இன்னும் பெரிய பெரிய மேடைகளில் அடுத்தடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.